வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் மாலை 6 மணியுடன் பரப்புரை நிறைவடைந்தது. தொகுதிக்கு தொடர்பில்லாதவர்கள் உடனடியாக வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவு. தமிழகத்தில் பிரச்சாரம் நிறைவடைந்ததை அடுத்து விடுதிகள், திருமண மண்டபங்கள், ஹோட்டல்களில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி ரைடு. வெளியூரை சேர்ந்த நபர்களிடம் ஆதார் அட்டை மற்றும் முன்பதிவு விவரங்களை ஆய்வுக்கு உட்படுத்திய போலீசார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பொதுமக்கள் வசதிக்காக தமிழகம் முழுவதும் வரும் 23ஆம் தேதி வரை 11,323 பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நாள்தோறும் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 6,234 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மதுபான கடைகள் அடைப்பு. விதிகளை மீறி மது விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இறுதிக்கட்ட பரப்புரை. தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. திருவாரூரில் தொடங்கிய பரப்புரையை தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் நிறைவு செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொடர்ந்து 4வது முறையாக தனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என பொதுமக்களிடையே வேண்டுகோள். தொடர்ந்து 2வது முறையாக திமுக ஆட்சி அமைந்ததில்லை என்ற கூற்றை உடைத்து திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைவது உறுதி. சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகள் அல்ல 20 தொகுதிகளில் கூட திமுக வெற்றி பெறாது என எடப்பாடி பழனிசாமி ஆரோடு. எங்களை வீழ்த்துவதற்கு மறைந்த கருணாநிதியாலே முடியவில்லை என்றும் பேச்சு. முதல் முறையாக வாக்களிக்க உள்ள இளம் வாக்காளர்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றும் இபிஎஸ் வேண்டுகோள். $10 லட்சம் இளைஞர்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க ₹10,000 மானியம். அரசு கேபிள் கட்டணம் 50% குறைக்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வார் ரூம் உள்ளிட்ட கூடுதல் வாக்குறுதிகளை வெளியிட்டது அதிமுக. $10 லட்சம் இளைஞர்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க ₹10,000 மானியம். அரசு கேபிள் கட்டணம் 50% குறைக்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வார் ரூம் உள்ளிட்ட கூடுதல் வாக்குறுதிகளை வெளியிட்டது அதிமுக. சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்காளர்கள் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட 12 ஆவணங்களை காண்பித்து வாக்களிக்கலாம். வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் புகைப்படத்துடன் கூடிய வங்கி மற்றும் அஞ்சலக புத்தகத்தை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்கள் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட 12 ஆவணங்களை காண்பித்து வாக்களிக்கலாம். வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் புகைப்படத்துடன் கூடிய வங்கி மற்றும் அஞ்சலக புத்தகத்தை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. இந்த தேர்தலில் 75 வருட பவளவிழா பாப்பா மற்றும் 50 ஆண்டுகால பல்லாங்குடி பாப்பாவையும் தூக்கி எறிய உறுதியேற்போம். சென்னை நந்தனம் இறுதிக்கட்ட பரப்புரையில் தாவேகா தலைவர் விஜய் ஆவேச பேச்சு.
வரும் தேர்தலில் தோற்ற பிறகு ஏண்டா இந்த விஜய்க்கு எதிராக சூழ்ச்சி செய்தோம் என வருந்துவீர்கள். மக்களை வஞ்சிக்கும் ஸ்டாலின் வேண்டுமா, உங்களை நேசிக்கும் விஜய் வேண்டுமா என்றும் விஜய் ஆவேசம். பத்து தடவை தோற்று போனவர் சேலத்தில் மட்டுமே பதுங்கிக் கொள்ளாமல் மற்ற தொகுதிகளில் நின்று வெற்றி பெற முடியுமா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக சாடிய விஜய். சிறுபான்மை மக்களின் ஓட்டுக்காக காங்கிரசுடன் கூட்டணி, மறுபுறம் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள பாஜகவுடன் திமுக ரகசிய கூட்டணி. ஸ்டாலின் போன்று கொள்கையை மாற்றாமல் மதசார்பற்ற கொள்கையில் எப்போதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் விஜய் உறுதி. காரைக்குடியில் பரப்புரையை நிறைவு செய்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். மாற்றத்திற்காக மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என சீமான் வேண்டுகோள். தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என அவரது தந்தை SA சந்திரசேகர் வீடியோ வெளியீடு. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் உண்மையான மாற்றத்திற்காக பலர் ஏக்கத்துடன் காத்திருப்பதாகவும் பேச்சு. நடிகர் விஜயின் வருகை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் கருத்து. தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவின் பிளவுவாத அரசியலை வெறுக்கிறார்கள் என டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேட்டி. அதிமுக முழுமையாக பாஜகவின் பிடியில் சிக்கி உள்ளதாகவும் விமர்சனம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பரப்புரை. தமிழ்நாடு வளர்ச்சி பெற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க கோரிக்கை. வரும் சட்டமன்ற தேர்தல் தெற்குக்கும் வடக்குக்குமான தேர்தல் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் வீடியோ பதிவு. கூட்டாட்சி தத்துவத்தின் காவல் வீரராக ஸ்டாலின் திகழ்வதாக பேச்சு. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழகத்தில் முகாமிட்ட வெளிமாநில முதலமைச்சர்கள். அதிமுக திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், கர்நாடகா உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்கள் தீவிர பிரச்சாரம். அன்புமணி தரப்பு போட்டியிடும் 18 தொகுதிகளிலும் துரோக கும்பலை வீழ்த்துவோம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் சூளுரை. மாம்பழம் இனிக்கும் என நம்பாதீர்கள், மாம்பழத்தில் துரோகம் எனும் விஷம் ஏறிவிட்டதாகவும் விமர்சனம். தாம் உயிருடன் இருக்கும் போதே செத்து போய் விட்டதாக கருதி அரசியல் செய்கிறார் அன்புமணி. சௌமியா வெற்றி பெற்றால் தர்மபுரி இனிமேல் அதர்மபுரியாக மாறிவிடும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. என் ரத்தமே விஷமாகிவிட்டதால் தொண்டர்களே எனக்கு மருந்து என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. உங்களுக்காக சிறை சென்று நான் சிந்திய ரத்தத்தை அன்புமணி சமூக நீதி வியாபாரமாக மாற்றிவிட்டதாக வேதனை. பாமகவில் நடக்கும் குழப்பங்களுக்கு திமுகவே காரணம் என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. எந்த கட்சியும் நிம்மதியாக இருக்கக்கூடாது என நினைப்பவர் ஸ்டாலின் என்றும் சாடல். தர்மபுரியில் பாமக வேட்பாளர் சௌமியாவை ஆதரித்து அக்கட்சித் தலைவர் அன்புமணி பரப்புரை. திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என பேச்சு. தேர்தல் பரப்புரையின் போது பாமக நிறுவனர் ராமதாஸ் பெயர் புகைப்படத்தை பயன்படுத்த அன்புமணி தரப்புக்கு தடை. இனி வரும் காலத்திற்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றம் உத்தரவு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் இறுதிக்கட்ட பரப்புரை. வேட்பாளர் எள்ளி ஜோதிமணியை ஆதரித்து பரப்புரை. விருதாச்சலத்தில் பரப்புரையை நிறைவு செய்தார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். திமுக அரசின் சாதனை திட்டங்கள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்டு பேச்சு.
சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை நிறைவு செய்தார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். காரைக்குடியில் தனது வேட்பாளர் தேர்முகி பாண்டியனை ஆதரித்து இறுதிக்கட்ட பரப்புரையை மேற்கொண்ட தினகரன். மதுரை மத்திய தொகுதியில் பரப்புரையை நிறைவு செய்தபோது கண்ணீர் சிந்திய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். தனது தந்தையை நினைவு கூர்ந்து திடீரென அழத் தொடங்கிய நிலையில் ஆசுவாசப்படுத்திய திமுகவினர். தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் எதிர்க்கட்சிகளை மிரட்டுகிறது மத்திய அரசு. எதிர்க்கட்சிகளை மிரட்டி பிரதமர் மோடி தீவிரவாதி போன்று செயல்படுவதாகவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். பிரதமர் மோடியை தீவிரவாதி போன்று விமர்சித்து பேசிய மல்லிகார்ஜுன கார்கே மன்னிப்பு கோர வேண்டும். விரக்தியின் உச்சத்தில் பேசியவர்களுக்கு தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டம். ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய மாதங்களில் பட்டாசு உற்பத்தி தொழிலுக்கு தடை விதிக்கலாமே என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் யோசனை. விருதுநகரில் பட்டாசு ஆலை விபத்தில் 25 பேர் உயிரிழந்த நிலையில் தொடர்ச்சியாக விபத்துகள் நேர்ந்து வருகிறது. அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றும் சரமாரி கேள்வி. கேரள மாநிலம் திருச்சூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 13 பேர் பலி. முண்டத்திக்கோடு பகுதியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் சிக்கியதாக தகவல். மேற்கு வங்க மாநிலத்தில் நாளை மறுநாள் முதற்கட்ட தேர்தல் நடைபெற உள்ளதன் எதிரொலி. மொத்தமுள்ள 294 சட்டமன்ற தொகுதிகளில் 152 இடங்களுக்கு மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் நிறைவு. மம்தா பானர்ஜி மீண்டும் முதலமைச்சரானால் மேற்கு வங்க மக்களின் கனவு ஒருபோதும் நிறைவேறாது. பாஜக வெற்றி பெற்றால் மேற்கு வங்கத்திலேயே பிறந்த வங்க மொழி பேசும் ஒருவர்தான் முதலமைச்சர் ஆவார் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. மேற்கு வங்கத்தில் 294 தொகுதிகளிலும் நானே போட்டியிடுகிறேன் என மோடி கூறியது சாத்தியமாக வேண்டுமெனில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைவதை மக்கள் விரும்பவில்லை என்றும் மம்தா பானர்ஜி பேச்சு. நாட்டில் எந்த ஒரு பெட்ரோல் நிலையத்திலும் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை. மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா விளக்கம். அகமதாபாத்தில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுமியை காரை கொண்டு இடித்து தள்ளிய 16 வயது சிறுவன். நல்வாய்ப்பாக டயரில் சிக்காமல் சிறுமி உயிர் பிழைத்த நிலையில் கார் ஓட்டிய சிறுவன் மீது பொதுமக்கள் தாக்குதல். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டதன் முதலாம் ஆண்டு நினைவு தினம் எதிரொலி. தங்கள் வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறப்பதற்கான தடையை மே 24ஆம் தேதி வரை நீட்டித்து பாகிஸ்தான் உத்தரவு. டென்னிஸ் தரவரிசையில் முதல் 5 இடங்களுக்குள் 860 வாரங்களாக இருந்த செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் புதிய சாதனை. முதல் 5 இடத்திற்குள் 859 வாரங்கள் தொடர்ந்த சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரரை முந்தினார் ஜோகோவிச். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியின் போது காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக சிஎஸ்கே வீரர் ஆயுஷ் மாத்ரே விலகல். நடப்பு ஐபிஎல் தொடரில் விளையாட மாட்டார் என சென்னை அணி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஜெஃப் பெசோஸின் ப்ளூ ஆர்ச்சின் நிறுவனத்தின் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய நியூ கிளீன் ராக்கெட்டின் சோதனை வெற்றி. பூஸ்டர் விண்ணில் செலுத்தப்பட்ட 10 நிமிடங்களில் மீண்டும் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியது. ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் உருவான ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. கேக் வெட்டி கொண்டாடிய படக்குழுவினரின் புகைப்படத்தை இணையத்தில் வெளியிட்ட பட தயாரிப்பு நிறுவனம். தமிழகத்தில் நாமக்கல், வேலூர், மதுரை உள்ளிட்ட 14 நகரங்களில் சதமடித்த வெயில். அதிக அளவாக கரூர், பரமத்தியில் வெயில் 109.4 டிகிரி ஃபாரன்ஹீட்